சேர்ந்து பாடிலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒப்புரவாக்கப்பட்டேன். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. சேர்ந்து பாடிடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடிடுவோம். It's a beautiful song. தேவகுமாரனின் மரணத்தினாலே நான் ஒப்புரவாக்கப்பட்டேன் ஆண்டவரே. தேவனுக்கு மகிமை உண்டாக இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஒப்புரவாக்கப்பட்டே பாடுங்க. ஒப்புரவாக்கப்பட்டே வாயை திறந்து ஒப்புரவாக்கப்பட்டே தேவகுமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டே தேவகுமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டே கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நானும் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நானும் அறையப்பட்டேன். இங்க பார்த்து பாடணும், வேடிக்கை பார்க்க கூடாது. வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே வாழ்கின்றேன். இனி வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே வாழ்கின்றேன். ஒப்புரவாக்கப்பட்டே 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 தேவகுமாரனே ஆமாண்டவரே ஆமாண்டவரே ஒப்புரவாக்கப்பட்டே தேவகுமாரனே மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டே கிருபையினாலே மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டே. சத்தமா பாடுங்களேன். கிருபையினாலே ஆமென் மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டே. இனி பாவமோ சாபமோ பிரித்திட முடியுமோ? இனி பாவமோ சாபமோ பிரித்திட முடியுமோ? ஒப்புரவாக்கப்பட்டே அவருடைய மரணம் என்னை ஒப்புரவாக்கிச்சு. சொல்லுங்க. தேவகுமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டே. இந்த சபையை உங்க மரணத்தினால பிதாவோடு ஒப்புரவாக்கினதற்காக நன்றி. வியாதிகளை நீக்கி சேர்ந்து பண்ண பாடல. நீக்கி உன்னை சுகமாக்கு கல்வாரி இயேசுவின் இரத்தமே உன் பாவங்களை மன்னித்து உன்னை சுத்திகரிக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. One more time. உன் வியாதிகளை நீக்கி உன்னை சுகமாக்கு கல்வாரி இயேசுவின் இரத்தமே என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரிக்கும் கல்வாரி இயேசுவின். பாடுங்க. விலையேற பெற்ற ரத்தம் அதுவே, விலையேற பெற்ற ரத்தம் அதுவே, நிலையான
சிலுவையில் சிந்தப்பட்டதே, என் பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே, கல்வாரி இயேசுவின் இரத்தமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எனக்கு வேலையில் நல்ல ஒரு உயர்வை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த உயர்வு எனக்கு சாதாரணமாக வரல. எங்கள் கணவருக்கு ஒரு பிரச்சனையினால், உங்கள் எல்லாத்துக்கும் வேலையில் ஒரு பிரச்சனையினால் அவருக்கு வேலை இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் நிமித்தமாக போன வேலையிலையும் உங்கள் மேலே கேஸ் இருக்குது, அதனால் நீங்கள் இனி கார்ப்பரேட் இதில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் மேலே அந்த கேஸ் ஃபைல் ஆகிருக்கும்போது, அப்போ வேலை இல்லைன்னு அவர் வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது எனக்கும் அந்த சமயத்தில் வேலை இல்லை. எத்தனையோ நாட்கள் இவர் தனியாக சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைப்பேன், நம்மளும் படிச்சிருக்கோம், நம்மளும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா நம்மளோட ஃபேமிலி நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கும்போது, எப்படின்னா பாஸ்டர்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சர்வீஸ் நீ கதவை சாத்திட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டும் எப்பவும் பார்க்கும்போது அதையே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ என் ஃபைல் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் எடுத்துகிட்டு போய் கிழிஞ்சிருச்சு. போவேன், வேலைக்கு போவேன், அது செட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த இடமே எனக்கு அந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்போது ஃபைலுக்கு ஜிப்பு கூட இல்லை, நிறையா ஃபைல் அப்படியே கிழிஞ்சு தொங்கும், அந்தளவுக்கு ஆயிடுச்சு எல்லா பக்கம் போய். திடீர்னு ஒரு நாள் என் கணவருக்கும் வேலை இல்லை அப்படிங்கும்போது பாஸ்டர்மாட்ட சொல்லி அழுக்கும்போது, இதே இடத்துல தான் சொல்லும்போது, 3 நாள் நீங்கள் சபையில் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, 1 மணி நேரம்னாலும் சரி, 2 மணி நேரம், ஏன் 5 நிமிஷம் கூட உன் மனசு விட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 நாள் கண்டினியூஸாக ஜெபம் பண்ணிட்டு போனோம். பண்ணிட்டு போய் 2வது நாளே எனக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு சம்பளத்தில், அதுவும் நான் படிக்காத ஜேர்னர், ஏன்னா நான் படித்தது இன்ஜினியரிங் இசிஇ, பட் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். எனக்கும் டேலிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒன் மந்த் சும்மா சம்மர் கிளாஸ் போகிற மாதிரி போயிட்டு வந்தேன் டேலி. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்வியூலும் பார்த்திங்கன்னா, நான் அந்த கேட்டுக்குள்ளே செக்யூரிட்டி டெண்டர் பண்ணிட்டு உள்ளே போகும்போது, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இருந்தால் இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்ட்டு தான் போனேன். அப்போது அந்த இடம் போகும்போது 5 கொஸ்டின் கேட்டாங்க. அது 5ல் 4 தான் எனக்கு ஆன்சர் தெரியும். அந்த 4ல் 1 தப்பு எனக்கே தெரியும். அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி நான் ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேட்டாங்க, இப்படி ஆச்சு, கிடைச்சா கிடைக்கட்டும், ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் கிடைக்கட்டும், சரி நம்ம டீ சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் போய் உட்காந்துருக்கோம். ஃபோன் பண்ணி நீங்கள் நாளைக்கே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. போன இடத்துல நல்ல ஒரு சம்பளத்தில் ஆண்டவர் வேலையை உயர்த்தி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த நிறுவனத்தில் ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் சம்பளம் இருக்காதா இருக்கும். ஆனால் எனக்கு அந்த இடத்துல ட்ரைனிங் பீரியட் இருந்துச்சு. பட் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு எனக்கு சேலரி போட்டாங்க ஆண்டவர். அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு அந்த கம்பெனியில் எல்லாமே அட்வான்ஸ். 1 இயர் கழிச்சா தான் யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் எனக்கு 3 மந்த்ஸில் யூனிஃபார்ம் கிடச்சிது. அதே மாதிரி 3 மந்த்ஸ் கிடச்சி மறுபடியும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி 1 இயருக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னு ஒன்று நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் 1 இயரில் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டுங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நான் நினைக்காத அளவுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு கோல்ட் காயின் எனக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்தாங்க. இது எதுவுமே எனக்கு பாத்திரம் இல்லை. நான் பேசிக்காக சொல்லணுன்னா, நான் ஒரு ஸ்லோ லேர்னர், எதையுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நானாக யாராவது சொல்லி கொடுத்தா கூட எனக்கு புரியாது. நானே நானே புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது அந்த மாதிரி இது. பட் இப்போது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் அந்த அப்ரைசல் இது எல்லா கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் மேடம் ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு ஏன் இதெல்லாம் கொடுத்தீங்க, நான் என்ன வேலை செஞ்சேன்னு எனக்கு தெரியலைங்க மேம், சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. நீ ஈஸியாக எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, உன்னுடைய வேலையில் மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக, ஆண்டவரோட கிருபை தான் எல்லாமே. எப்பவுமே கணவர் கூட அடிக்கடி வீட்டில் ஏதாவது சொன்னேன்னா ஜோக்கு சொல்லுவாங்க, நீ சும்மா தான் இருக்கிற வீட்டில், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அவர் ஏதாவது பக்கம் போகணும் வரணும்னா, உனக்கு டைம் இருக்கா, உனக்கு டைம் கிடைக்குமா, உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை. அது மட்டும் இல்லாமல் என் கணவருக்கு இப்போ நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சம்பளம் குறைவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்க ஒரு சூழ்நிலையில் என் கணவருக்கு வர வேண்டிய ஒரு பொருள், எப்படி எங்கள் அத்தை எப்போ நம்ப மாட்டாங்க எங்களை, என்ன சொல்கிறது, இவங்க இவ்வளோ தான், எதுவுமே தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எங்கள் அத்தையே ஒரு நாள் கூப்பிட்டு அவங்களோட ஜுவல்ஸு எல்லாமே வர வேண்டியது எல்லாமே என் கணவர் கையில் கொடுத்து, இது எல்லாமே உனக்கானது, நீ சம்பாரிச்சது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்காரு. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு நாள், என்ன சொல்கிறது, இது எல்லாரும் முன்னாடி சொன்ன தப்பு இல்லை,
என் கணவர் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவன் சம்சாரத்தை கூட வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன இடத்துல நான் அப்போ சொல்கிறேன், அந்த நகை வாங்கிட்டு இல்லை அத்தை இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னும் பக்குவம் இல்லை, வேண்டாம் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவ வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நான் பாஸ்டர்மாட்ட சொன்னேன். யாரெல்லாம் எங்களை வெக்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனையோ நாட்கள் வந்து சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு நேரம் குழம்பு வச்சு அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எத்தனையோ நாள் சாப்பிட்ருக்கோம். பட் இன்னைக்கு ஏந்தி நிற்கிற கருத்தியெல்லாம் கொடுக்கும் கரமாக மாற்றி கொடுப்பாருன்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. இன்னைக்கு சம்பளம் கிரெடிட் ஆனோன்னே மாற்றி மாற்றி ஃபோன் வரும், எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறியா, எனக்கு ஒரு 2000 கொடுக்குறியா அப்படின்னு. அது எல்லாம் நான் ஒவ்வொரு சின்ன பொருளும் எங்கள் வீட்டுக்கு வாங்கும்போது நான் என் கணவர்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நான் இது சொல்லி ஆகணும், என் வீட்டுக்கு நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு பூட்டுறதுக்கு பூட்டு இல்லை, எல்லா செலவும் எல்லா காசும் இந்த அட்வான்ஸு அது இதுன்னு எல்லாம் செலவு பண்ணிட்டோம். ஹவுஸ் ஓனர் வந்து காசுலாம் வாங்கிட்டு அவங்க பூட்டை கழட்டிட்டு போயிட்டாங்க. பட் எங்களுக்கு வீட்டை பூட்டுறதுக்கு பூட்டு வாங்க காசு இல்லை. அப்போ இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி போட்டு குட்டி குட்டியாக 2 பூட்டை வாங்கி வீட்டை பூட்டிட்டு அந்த மாதிரி இருந்தோம். இன்றைக்கி ஒவ்வொரு திங்ஸும் எங்கள் வீட்டுக்கு வேணும்னு வாங்கும் போதெல்லாம் நாங்கள் கடையிலேயே நின்றுட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ இதெல்லாம் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டாரு, இந்த அளவுக்கு நம்மளை பெரிய லாக்கி வச்சுருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். என் அப்பா பாஸ்டர்மா சொன்ன மாதிரி தான் அவங்க எத்தனையோ நாள் இன்னுமே நீ சர்ச்சுக்கு போய் என்ன பார்த்தேன், என்ன கிடச்சிது, 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, வேலை இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கு நிரந்தர எத்தனையோ பிரச்சனை இருக்குது. பட் எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சுருக்காரு. இன்றைக்கும் நான் ஆஃபீஸில் போய் என் சேரில் உட்காந்து அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணி மேடம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டா நானே திரும்பி பார்ப்பேன், நம்மள தான் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறது. அதுக்கே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும். கர்த்தர் இந்த சிறு சாட்சி அங்கே இருப்பாருங்க. ஆமென். With me in the book of Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க போகிறோம். Book of Jeremiah chapter 8. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டு 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரம், தேவனுக்கு மகிமை. 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இதோ சியோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன். திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மைக் ஆஃப் பண்ணிருங்க. Thank you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறதை நீங்களும் நானும் கேட்கிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே தேவனுக்குள் கேள்வியா. மனுஷனுக்குள்ள கேள்வி நிறைய இருக்கலாம், ஆனா யாருக்குள்ள கேள்வி இருக்குது? தேவனுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. தேவனுக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன கேள்வி? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? ஆண்டவருக்குள்ள ஒரு கேள்வி. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். உண்மையாவே இது ஆப்டான ஒரு தலைப்பு தான். தேவனுக்குள் கேள்வியா? ஆண்டவருக்குள்ள கேள்வி இருக்குதா அப்படின்னா ஆமா, கேள்வி இருக்குது. ஏன் பைபிள் சொல்லுது என் குமாரத்தி எதினால் சொஸ்தமடையாமல் போனா? ஏன் என் ஜனங்க விடுதலை இல்லாம, என் ஜனங்க சுகம் இல்லாமல், என் ஜனங்க ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது காரணம் என்ன? காரணம் என்ன? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. இஸ்ரவேல்ல மிக ஃபேமஸான பிரபலமான ஒரு பகுதி இந்த கீலேயாத். கீலேயாத்திலே பைபிள் முழுக்க நீங்க தேடி பாருங்க, நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள், தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். விசேஷமா எதற்காக இந்த பகுதியை சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கீலேயாத்துல தான் பிசின் தைலம் கிடைத்தது.
இந்த பிசின் தைலம் ஒரு வகையான மருந்து. இது அந்த காலத்தில் விற்பனைக்காக ஏற்றுமதி பண்ணார்கள், நிறைய லாபம் அடைந்தார்கள், வர்த்தகர்கள் நிறைய லாபம் அடைந்தார்கள் பைபிள்ல பின்னணியில வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. இப்ப இந்த கீலேயாத் எதற்கு ரொம்ப பிரபலம்? பிசின் தைலம் கிடைக்கும். அந்த பிசின் தைலம் என்ன செய்யும்? குணமாக்கும் மருந்து. அது ஒரு தேவனுடைய பிள்ளை ரணப்பட்டு காயப்பட்டு, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை சுகமாக்க யாரும் இல்லையா? என் ஜனங்களை விடுவிக்க யாரும் இல்லையா? ஒரு கேள்வி அவருக்குள்ள. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க 8ஆம் அதிகாரத்துல மேல ஒரு பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனத்துல இதோ சீயோனிலே 19ஆம் வசனத்துல இதோ சீயோனிலே கர்த்தர் இல்லையோ அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் அந்நியருடைய மாயங்களினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம். என் ஜனங்கள் ஏன் சுகமாகாமல் போனார்கள்? என் ஜனங்கள் ஏன் காயத்தோடு இருக்க வேண்டும்? என் ஜனங்கள் ஏன் வியாதியோடு இருக்க வேண்டும்? அப்படித்தானே அவ கேட்கிற. ஏன்னா ஒரு இஸ்ரவேல்ல ராஜா இல்லையா? இஸ்ரவேல்ல கர்த்தர் இல்லையா? அப்ப ஜனங்கள் ஏன் சுகமாகாம? இவ்வளோ பெரிய தெய்வத்தை வைத்துக் கொண்டு சபைக்குள்ள ஏன் இத்தனை குறைவுகளோடு ஒரு தேவ பிள்ளை இருக்கணும்? காயங்களோடு ஏன் வாழணும்? வெறுப்புகளோடு ஏன் வாழணும்? ஏமாற்றத்தோடு ஏன் வாழணும்? ஸ்தோத்திரம். என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சுஸ்தமாகாமல் போனான்? ஆண்டவருக்கு ஒரு பெரிய கேள்வி. இவ்வளோ பெரிய ராஜா இஸ்ரவேல்ல இருக்கிறார், இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். உங்களுக்குள்ளேயே பல கேள்வி இருக்கலாம். நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம், நம்ம ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறோம், ஒரு பெந்தேகோஸ்தே சபையில நல்ல சத்தியங்களை கேட்கிற ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கோம். ஏன் என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் போயிற்று? உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி மாதிரி தான் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு கேள்வி. என் குமாரத்தி ஏன் சொஸ்தமடையாமல் போனார்? உண்மைதானே? ஏன்பா என்னுடைய ஜனம் இன்னும் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என் ஜனங்கள் என்னை கோபப்படுத்தினார்கள். என்ன பிரச்சனை? தேவனை கோபப்படுத்தும் போது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற சில நன்மைகளும் சில ஆசீர்வாதங்களும் சில குறைவுகளும் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவர் அதை தெளிவா சொல்ற. என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமாக போறது காரணம் ஏன்? பிசின் தைலம் இல்லையா? ரணவைத்தியன் இல்லையோ? ரணவைத்தியன் யாரு? வைத்தியன். ரணம்னா காயம், காயங்களை குணமாக்குற மருத்துவர் இல்லையோ? நான் சொல்றது சரீர பிரகாரமான காயத்தை பத்தி இல்ல, ஆவிக்குரிய பிரகாரமா நிறைய காயம் உள்ள. ஏன் என் வாழ்க்கையில இப்படி? ஏன் என் வாழ்க்கை இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கை எப்ப எது வேணாலும் நடக்கலாம்? இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, எப்ப எது வேணாலும் நடக்கலாம். தேவனுக்கு மகிமை. என் வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டு? ஒரு கேள்வி, மில்லியன் கேள்வி. ஆனா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்ம கிட்ட தவறு இல்லாமல் தேவன் ஒரு நாளும் நம்மளை அப்படி நடத்த மாட்டார். என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. நான் என்ன சரிப்படுத்துற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் மேல நமக்கு கோபம் வரலாம். ஏன் என்ன இப்படி நடத்துறீங்க? நான் என்ன பண்ணேன்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்துல 26ஆம் வசனத்துல வாசித்தோம் இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது சொல்ல, என் ஜனங்கள் என்னை கோபப்படுத்தினார். 19ஆம் வசனத்துல எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். ஆண்டவரை கோபப்படுத்தினா ஒரு தேவ பிள்ளை சுகமா இருக்க முடியுமா? சமாதானமா இருக்க முடியுமா? வியாதி இல்லாம இருக்க முடியுமா? ஆண்டவர் தன் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவார்? இப்போ உங்க சரீரத்தில் ஃபைப்ராய்டு கட்டி வருது, கட்டி ஆங்காங்க கேன்சர் கட்டி, அந்த கட்டி உள்ள நிறைய கட்டிகள், தலைக்கு போற மூளையில போற கட்டி, இதெல்லாம் ஏன் வருதுன்னா நமக்கு சின்ன சின்ன வியாதிகள் வரும்போது மருத்துவர் சொல்ற ரிப்போர்ட் பிரெயின் டியூமர் வருது. ஏன் எப்படி வருது? இதெல்லாம் சின்ன சின்ன வியாதிகள் வரும்போது நிறைய டேப்லெட் எடுப்போமா. இப்போ உதாரணமா ஸ்னீசிங், நல்ல கோல்டு பிடிச்சி சளி வருது, உடனே என்ன செய்வோம்? ஆக்சுவலாக மருத்துவ ரிப்போர்ட்டின் படி ஒரு 3 நாளில் நம்ம சரீரம் ஆன்டிபாடியை உருவாக்கிருமா, நம்ம சரீரமே எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடும். ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இப்போ உடனே ஒரு டேப்லெட்டை போட்டு அடுத்த நாள் வேலைக்கு ஓடணும். மூக்கில் ஒழுவக்கூடாது, தண்ணி வரக்கூடாது, தும்மல் கூடாது, ஹச்சின கூடாது, பக்கத்தில் இருக்க நம்மளை யோசிப்பான். அதனால போடு ஒரு டேப்லெட்டை, ஒரு முடியலையா போடு ஒரு ஊசியை, அதுவும் முடியலையா போடு 2 ஊசியை, அடக்கு எல்லாத்தையும் உள்ளே. எதுக்காக இந்த தும்மல் வருது? எதுக்காக இந்த சளி பிடிக்குது? எதுக்காக காய்ச்சல் வருதுன்னா நம்ம சரீரத்துக்குள்ள கழிவுகளை நம்ம சரீரமே வெளியே தள்ளும். இதை தள்ள விடாம நாம புரிஞ்சுக்காம என்ன செய்யறோம்? அதை உள்ளே
உள்ளே இரு அப்படின்னு உள்ள போட்டு அமுக்கும் போது வேற வழி இல்லாம பல ஆண்டுகள் தேங்கின கழிவுகள் அங்க போய் நின்னுக்கும். அதான் டியூமர், அதான் கட்டி. வயிற்றுல கட்டி வருது, வயிற்றுல கிலோ கணக்கில் கட்டி இருக்குது, ஸ்தோத்திரம். டியூமர்ல கட்டி இருக்குது, தொண்டையில கட்டி வருது. இந்த சரீரம் எல்லாம் ஏன் இப்படி வருதுன்னு நம்ம பண்ற தவறுகள் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம தவறு பண்ணாம இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்ல. தலை வலிச்சதுன்னா ஒரு டேப்லெட் போடுவோம். அப்படி இன்னும் வலிச்சுன்னா போடு, ரெண்டாவது டேப்லெட் போடு. இன்னும் ஒரு ஹெவி டோஸ் எதாவது இருக்கா, உடனே யூடியூப்பை பார்ப்போம். வேற ஏதாவது சொல்றானா, எவனா எதாவது சொல்றானா, உடனே அதை பார்த்து இதை பார்த்து கை வைத்தியம் செய்து அதெல்லாம் ஒன்றும் அடங்கலை, போடு 2 ஊசியை போட்டு வந்து அப்பா போ பிசாசே அப்படின்னு படுப்போம். இதானே இன்னைக்கு இருக்க நிலைமை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சரீரம் இங்க ஏன் காயப்பட்டது? காயம்னா இன்னைக்கு ஆத்துமாவில் உண்டார காயம். ஆண்டவர் இஸ் டாக்கிங் அபவுட் நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற காயம். இன்னைக்கு நிறைய பேர் காயத்தோடயே இருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கை இருக்கு? எப்ப என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? எப்ப என் வாழ்க்கை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்? ஏன் இது நடந்தது? ஏன் இப்படி நடக்கவில்லை? ஆண்டவருக்குள்ள இருக்க கேள்வி வேறு, தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க ஒரு கேள்வி வேறு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என் குமாரத்தை சுஸ்தமடையாமல் போன அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டது. அப்படின்னா இவ்வளோ பெரிய ராஜா இஸ்ரவேல்ல இருக்கிறார், இவ்வளோ பெரிய கர்த்தர், இவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நமக்கு இருந்தும் ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி காயமா இருக்குது? ஏமாற்றங்கள், பிரச்சனை, பாடுகள், நம்மளை சுத்திலும் கடன் பிரச்சனை, நம்மளை சுத்திலும் பிரச்சனைகள், நம்ம சுத்திலும் உறவுகள், நம்மளை சுத்திலும் ஏளனமான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், இதெல்லாம் தாங்கி தாங்கி எப்ப ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, உன் சபையில சுகமாக்குற வார்த்தை இல்லையோ, உன் தேவன் உன்னை சுகமாக்க மாட்டாரா? உன் ராஜா உன்னை சுகமாக்க மாட்டாரா? நம்ம கேட்கணும், இவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன், வாக்குத்தத்தங்கள் வருகிறது, வசனங்கள் வருகிறது, தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, சுகமளிக்க ஆராதனை நடத்தப்படுகிறது, நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிற, எல்லாம் நடக்குது. ஆனா ஒரு மாற்றம் இல்லை. ஒரு மாற்றம் இங்க நடக்க மாட்டேங்குதே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியலையே, சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குதே, சில நன்மைகள் நடக்க மாட்டேங்குதே, அது மட்டும் நடக்காம தேங்கி கிடக்குதே. Why? அது ஆண்டவருக்குள்ளேயும் கேள்வி, நமக்குள்ளேயும் ஒரு கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வாசிங்கள் என்னோடு கூட. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3 to 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். The book of Jeremiah chapter 8 verse 3 to 6. இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன். நான் யார் சொல்றேன்? ஆண்டவர் சொல்றார். நான் கவனித்து கேட்டேன். அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம், அப்படி வாசிக்க கூடாதுமா, என்ன செஞ்சேன்னு சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நல்ல கவனிச்சிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஏன் என் குமாரத்தி சுஸ்தமாக்கப்படவில்லை? பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ. ரணவைத்தியன் யார்? ஊழியக்காரன் தான் ரணவைத்தியன். உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, உங்களை கத்தட்டு அந்த வார்த்தைகளை பேசி நாங்க வாங்கி தருவோம். ஆனாலும் ஏன் சுஸ்தமாக்கப்படவில்லை? ஆண்டவர் இந்த இடத்துல பதில் எழுதுறாரு. 5ஆம் வசனத்துல, திரும்ப மாட்டோம் என்கிறார்கள், ஆனாலும் எருசலேமாகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிற ஆண்டவர் ரீசன் சொல்றாரு. இந்த ஜனங்கள் சுகமாக்கப்படாமல் போனது காரணம் என்ன? இவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் போனது காரணம் என்ன? ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ள இல்லை. ஒரு மனம் திரும்புதல் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கணும். சபைக்கு வர கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பப்ப மனம் திரும்புதல் நடக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த சுகமும் இருக்காது. வருத்தத்தோடையே ஓடுவோம்,
காயத்தோடையே ஓடுவோம், ஏமாற்றத்தோடையே ஓடுவோம், நடக்கலையேன்னு ஏங்கி ஓடுவோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. ஏன்னா இவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறார். இங்க கவனிங்க, இவ்வளவு பெரிய ராஜா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே சொல்ல, இஸ்ரவேலிலே நான் கர்த்தர் இருக்கிறேன், ராஜாவாகிய நான் இருக்கிறேன். உனக்கு என்ன குறைவு? ஏன் காயப்பட்டு சுஸ்தமாக்கப்படாம போன? உன் வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ள வராம போகுது? ஏன் இன்னும் காயத்தோட அலைத? திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட எப்பொழுதுமே ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்ப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா அந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை மனம் திரும்புதலுக்குள்ள இருக்கணும். முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள் வழிய. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜாதி 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 8ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தில் 3ஆம் வசனத்தில், இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்குள்ள மரணம் தான் விருப்பம். செத்துட்டா பரவாயில்ல பாஸ்டர். இவ்வளவு பெரிய ராஜா இருந்தும், இவ்வளவு பெரிய தேவனை நீங்க ஆராதித்தும், உங்க உள்ளுக்குள்ள ஹலோ கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு, ஜீவனை பார்க்கிலும் மரணமே நல்லதென்று அவர்கள் சொல்லுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் ஜனம்பா, அது ஏன் குமாரத்தி. ஆனா அது சொல்ற காரணம் பாரு, வார்த்தையை பாரு, ஜீவனை பார்க்கிலும் மரணமே நல்லது என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள நிறைய காயங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள். அதுக்கு உங்க உள்ள என்ன சொல்லுது? உயிரோடு இருக்கிறத பார்க்கல என்ன செஞ்சிடலாம்? செத்து போயிடலாம். சாவு ஒரு முடிவா? செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? செத்துட்டா ஹலோ இங்கே கவனிங்க, செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? முடிஞ்சிருமா? அதுக்கு பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஆமென். இதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு உங்களை அழகா ஏமாத்தி ஒரு நிமிஷத்தை கயிறை கட்டி தூக்கு போட்டு போயிரு. ஆனா எங்க போறேன்னு மட்டும் சொல்ல மாட்டான். நான் சொல்றேன் எங்க போறீங்கன்னு. ஆமென். பிசாசு உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு மரணம் தான். ஆண்டவர் அழகா சொல்றார். என்னைக்கு எழுதி வச்சார் பாருங்க. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த வசனத்துல என் ஜனம் சொல்லும் ஜீவனை பார்க்கிலும் மரணம் நல்லது. சொல்றீங்களா? ஏன் வாழணும்? என்னதுக்கு வாழணும்? இவ்வளவு பிரச்சனையை சுமந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இந்த உலகத்துல போகும். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கோ. அதுக்கு பிறகுதான் ரியல் உங்களுடைய பிரச்சனை வாழ்க்கையில் ஆரம்பத்துக்குள்ள நீங்க போறீங்க. ஸ்தோத்திரம். நரகத்துக்குள்ள போயிருவோம். எரிகிற அவியாத அக்கினிக்குள்ள தேவ பிள்ளைங்க கடந்து பாருங்க. புறஜாதி போயிட்டா பிரச்சனை இல்லை, ஒரு தேவ பிள்ளை போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் இது நடக்குது? இந்த பிரச்சனையை திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஏன் திரும்பல பாருங்க. அந்த வசனத்துல 5ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் எருசலேமிலாகி இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது. என்ன? ஆண்டவரை விட்டு தூரமா போகிறது. அதுல இருந்து மனம் திரும்புன்றார். என்னை விட்டு தூரம் போயிடாத. ஆண்டவரை விட்டு ஒரு தேவ பிள்ளை தூரம் போனீங்க, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு மரணம் தான், உனக்கு ஜீவன் உண்டாகாது. தங்கள் வழிகளை கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்க. வழியே தப்பு. 2வது சொல்றாரு கபடத்தை உறுதியா பிடிச்சிருக்கிறான். கபடம் என்ன? வஞ்சிக்கிற காரியம், வேஷம் போடுறது, ஏமாத்துறது. ஸ்தோத்திரம். ரெட்ட வேடம் போடுறது. அதுக்கு பேர் தான் என்னது? கபடம். ஜீவன் இருக்கிறது போல, விசுவாசிய போல, ஜெபிக்கிறத போல, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களை போல அப்படி நடிக்கிறது. தன்னை வெளியில காட்டும் போது நல்ல ஆவிக்குரிய ரீதியில காட்டுறது. ஆனா உள்ள ஏன் வாழணும்? எதுக்கு வாழணும்? என்னத்துக்கு வாழணும்? இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கு. ஆண்டவர் தெளிவா சபையோட பேசுறாரு. இதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஒரே பிரச்சனை தான். உனக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சூழ்நிலையை காரணம் காட்டி, பிரச்சனையை காரணம் காட்டி, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லைன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில காரியம் சரியாயிருமா? ஆகாது. அதுக்கு சொல்றாரு நீ பேசாம மனம் திரும்பிடு. உன் பிரச்சனையே என்னன்னா நீ மனம் திரும்ப மாட்டேங்கிற. இந்த அடியும் உதையும் எதுக்கு? நீ மனம் திரும்பணும் தான். சபைக்குள்ள ஒரு தேவ பிள்ளை துணிகரமா என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. துணிகரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் வாழ விட மாட்டார்.
பாவிகள் நீதிமான்கள் சபையில் கர்த்தர் ரொம்ப காலம் வைக்க மாட்டார். அல்லேலூயா. வேஷம் போடுறவங்கள, அல்லேலூயா, ரெட்ட வேடம் போடுறவங்கள, இருதயத்துக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது போல நடிக்கிறவங்கள நான் சொல்ல, இந்த சபைக்கு நான் ஓனர் இல்ல, ஆண்டவர் பேசுறாரு. அப்பா நீ குணமாகணும்னு கர்த்தர் விரும்புறாரு, நீ மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஸ்தோத்திரம். இப்ப நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் we want to repent, நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம், எங்கள் கபடத்தை விட்டு மனம் திரும்பி, எங்க வழிகளை விட்டு திரும்பி, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் மனம் திரும்ப விரும்புறேன் அப்படின்னா என்ன நடக்கணும் ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க. நான் கவனித்து கேட்டேன். 6ஆம் வசனம் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில நான் சத்தம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து நின்னு கேட்பாரா, நீ என்ன பேசுற வீட்டுக்குள்ள? நான் கவனித்து கேட்டேன்றாரு. நீங்க எப்ப பேசுறதை கவனிச்சு கேட்டாரு? நீங்க வீட்டுக்குள்ள பேசுறத, வேலை ஸ்தலத்துல பேசுறத, உங்க நண்பர்களோடு பேசுறத, நீங்க கர்த்தரை பத்தி ஆவிக்குரிய காரியங்களை பேசும்போது, உங்க வாழ்க்கையை பேசும்போது கர்த்தர் உங்க பக்கத்துல இருப்பார். சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லல, நான் கவனித்து கேட்டேன். அங்க ஏதாவது மனம் திரும்புவது கேட்ட வார்த்தை இருக்குமா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறாரு. சரி, என் பிள்ளை இப்ப நீங்க மனம் திரும்பிட்டா மனம் திரும்புவது கேட்ட வார்த்தை பேசுவீங்க, அப்படித்தானே? நீங்க யார்கிட்ட பழகினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவரா இருந்தா நீங்க எப்படிதான் பேசுவீங்க? நல்லா தான் பேசுவீங்க. ஆனா மனம் திரும்பாத ஒரு ஆள்கிட்ட பத்தி, அவன் சினிமா பேசுறான், நம்மளும் பேசுவோம். ஆமா ஆமா, அந்த பார்த்தனா, இதை பார்த்தனா, இதை பார்த்தனா, அதை பார்த்தனா. புறஜாதிகளை பார்க்கும்போது, சொந்தக்காரனை பார்க்கும்போது அவனை போலவே பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா கர்த்தர் உங்க பக்கத்துல நிப்பார். நீ ஆவிக்கு மனம் திரும்பின ஒரு தேவ பிள்ளை. ஆண்டவர் சொல்ல, நான் எப்படி கேட்டேன் தெரியுமா? அதுல என்ன சொல்றாங்க? யதார்த்தம் பேசவில்லை. கவனிங்க கவனிங்க கவனிங்க. காயப்பட்டு இருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, உன் வழிகளை விட்டு மனம் திரும்பு, நீ உறுதியா பிடிச்சிருக்க கபடத்தை விட்டு மனம் திரும்பு, போலி வேஷத்தை விட்டு மனம் திரும்பு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றத போல நினைச்சுக்கிட்டு பாவத்துல வாழ்ற வாழ்க்கை விட்டு மனம் திரும்பு. அப்ப மனம் திரும்பினவன் ஆண்டவர் திருப்பி வந்து, ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டு ஆண்டவரே அப்படி இப்ப திரும்ப சொல்லிட்டு வெளியே போறீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்றத கர்த்தர் கேட்பார். நீங்க உங்க வீட்டுக்குள்ள வருவார், பேச கேட்பார். நீ உறவுகள்கிட்ட பேசும்போது கேட்பார். 2 விசுவாசிகள் ஒருத்தர் பேசும்போது கேட்பார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பின செய்தி மனுஷன் எப்படி திரும்ப பேசணும்? யதார்த்தம் பேசவில்லை. அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை யதார்த்தம் பேசல அப்படின்னா என்னன்னா, ஓ ஆமாப்பா நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சதுக்கு காரணம் நான் தான், எனக்கு வந்த தண்டனைக்கு காரணம் நான் தான், நான் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்றேன், நீங்க என்ன சரியா தான் அடிச்சீங்க, சரியா தான் தண்டனை கொடுத்தீங்க, அப்படி பேசாம நான் என்ன செஞ்சிட்டேன் அதை சொல்றாரு பாத்தீங்களா? வாசிங்க அந்த இடத்தை. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி, என்ன ரொம்ப சைலண்டா வாசிங்க, என்ன செஞ்சிட்டேன் ஆண்டவரே, அப்படி கொலாக்கியல பேசணும். என்ன செய்தேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி வாசிக்க கூடாது. இப்ப நம்ம கேட்போம், ஆண்டவரே அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி கேட்போம்ல. இப்ப நீங்க யாரையும் கேட்க மாட்டீங்க, உங்க உள்ளத்துல நீங்க ஆண்டவரை பார்த்து இப்ப என்ன அப்படி பண்ணிட்டேன், நான் என்ன போட்டு எனக்கு என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை அனுமதிக்கிறீங்க. நீங்க செஞ்ச எந்த காரியமும் உங்க மனசுல வராது, நீங்க செஞ்ச எந்த காரியமும் உங்க கண்களுக்கு முன்னாடி வராது. உங்களை எப்பொழுதுமே நீங்க நீதிமான்களா தான் தேவனுக்கு முன்னாடி காட்டுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ மனம் திரும்பிரு. மனம் திரும்ப நம்ம எப்படி பேசணும்? யதார்த்தம் பேசணும். அவங்க பேசலன்றாரு. யதார்த்தம் எப்படி பேசணும்? ஹலோ கவனிங்க, நான் தான் ஆண்டவரை தப்பு செஞ்சுட்டேன், தப்பு என் பேர்ல தான், ஆமென் சொல்லுங்க. குறைவு என்கிட்ட இல்லாம நீங்க என்னை அடிக்க மாட்டீங்க, குறைவு என் வாழ்க்கையில இல்லாம என்னை நீங்க என்ன சுத்தமாக்காம வைக்க மாட்டீங்க. அப்ப வாழ்க்கையில பிரச்சனை என்கிட்ட தான் ஆண்டவரே, அப்படி ஒத்துக்கிறதா யதார்த்தம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை, தாவீது சொல்றான், உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், ஆனா உபத்திரப்பட்ட போதோ உமது பிரமாணங்களை. அவன் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்றான், ஒத்துக்கிட்டான், யதார்த்தம் பேசுறான். 51ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், வாசிங்கள் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51 3 4 வசனங்கள். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். எழுதுறீங்களா எல்லாருமே? சங்கீதத்தின் புஸ்தகத்துல 51ஆம் சங்கீதத்துல ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம்.
4ஆம் வசனத்தையும் நம்ம வாசி கேட்க போறோம். வாசிக்குமா? என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். என்ன சொல்றாரு? மனம் திரும்பின ஒரு மனுஷன் எப்படி பேசணுமா? யதார்த்தம் பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பேசணும்? யதார்த்தம். எப்படி பேசணும்? நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன், நான் என்ன இப்படி பண்ணிட்டேன், யாரு பண்ணாததா பண்ணிட்டேனா, இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர் என்ன அடிப்பாரா? ஸ்தோத்திரம். அப்படி என்ன அடிச்சிருவாரு? கைய கால எடுத்துருவாரா? ஆண்டவருடைய ஞானத்தோட நம்ம பேசக்கூடாது என்னைக்குமே. ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி ட்ரீட் பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. அப்ப யதார்த்தமா பேசுறது எப்படின்னா, நான் தான் ஆண்டவரே. அது தாவீது சொல்றான் இந்த 3ஆம் வசனத்துல, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். ஒத்துக்கிறது தான் மனம் திரும்புதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை ஏண்டதான் ஆண்டவரே, நான் தான் பிரச்சனை உள்ள ஒரு ஆள். என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை யோனாவை போல சொல்றாங்களோ, கடல் கொந்தளிக்கிறது அமர்ந்துரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாருனாலப்பா பிரச்சனை? சீட்டு போடலாமா? ரைட், சீட்டு போட்டான். சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. சீட்டு யோனா பேர்ல விட. எப்பா நீ யாருப்பா, எந்த தேசம்ப்பா, எங்க இருந்துப்பா வர, நீ என்ன ஜாதியாப்பா, என்ன கொலப்பா, சொல்லுப்பா. அவன் ஒண்ணுமே சொல்லல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். என்ன செய்யணும்? தூக்கி உள்ள போடுங்க, முடிஞ்சு போச்சு. தூக்கி உள்ள போட்டான். கடல் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு. பிரச்சனை முடிஞ்சுதா இல்லையா? ஒத்துக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். எத்தனை பேர் புரிஞ்சது நான் சொல்றது? என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தப்ப ஒத்துக்கிட்டு தேவனுக்கு முன்னாடி நின்னு, ஆமா தேவரீர் நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செஞ்சேன், பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நான் தான், ஐ மேட் அ மிஸ்டேக், நான் அப்படிதான் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. என் பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம், மனம் திரும்பாதான் காரணம், என் வழியை உறுதியா வாய்மாலத்தை பிடிச்சிருந்தது நான் தான். ஸ்தோத்திரம். நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் மறைச்சேன். ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன், நான் தான் பிரச்சனைக்கு காரணம். முடிஞ்சிடும் பிரச்சனை. குணமாயிருவீங்க, சுகமாயிருவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒத்துக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய. அதான் யதார்த்தம் பேசவில்லை. நான் கவனித்து கேட்டேன், உங்க உள்ள என்ன பேசுறது ஆண்டவர் கேட்பார். என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்குது? சபைக்கு வரும்போது நிறைய கன்ஃபஸ் பண்ணுவீங்க, நிறைய விசுவாச வார்த்தைகளை பேசுவீங்க, நிறைய பாடல் பாடுவீங்க, உங்களுக்கு சபை இன்பமா இருக்கும். ஆனால் சபையை விட்டு வெளியே போகும்போது உள்ள இருக்கிற ஒரு மனுஷன் வெளியே வருவான், யதார்த்தம் பேச மாட்டான். நீங்க திரும்பி போகும்போது யதார்த்தம் பேச மாட்டான். இன்னைக்கு செய்தி பத்தியா என்னையவே தான் பாசன, யாரையும் சொல்லலப்பா. அல்லையா சொல்லுங்க, சந்தோஷமா கேளுங்க. நான் யாரையும் சொல்லலை, கர்த்தர் சொன்னதை சொல்றேன். நீ யதார்த்தமா பேசுங்க. நான் தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் காரணம், என் தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய யதார்த்தமான ஒரு வார்த்தை. என்றைக்கு நான் தேவ சமுத்திரம் போய் நின்று, ஐ எம் த மேன் ஹூ மேட் அ மிஸ்டேக், உமக்கு விரோதமாக நான் ஒருத்தன் பாவம் செஞ்சேன், நீ சொல்லி பாருங்க, இந்த மாசத்துக்குள்ள உங்க பிரச்சனை அடங்குதா இல்லையான்னு பாருங்க. அடங்கும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், அடங்கும். என்னைக்கு தாவீது ஒத்துக்கொண்டு தேவ சமுத்திர சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆமாண்டவரே தேவரீர் ஒருவருக்கு நான் தான், அது வரைக்கும் அவன் உணரவே இல்லை. அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இன்னொருத்தருடைய மனைவியை எடுத்துட்டு, அவனுக்கு பாவம் தெரியல, அவனுக்கு அது பாவம் தெரியல. இன்னொருத்தருடைய மனைவியை கொண்டு போய் தன் மனைவியாக்கி அவளை கர்ப்பவதியாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அவ்வளோ பெரிய தந்திரக்காரன் அவன். ஹலோ, வீட்டுக்கு போயிட்டா, அவனுக்கு பாவம்னு உணரல, கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்புறார். அதுக்கு தான் சபை கொண்டு வர வைப்பார் உங்களை. ஆமென் சொல்லுங்க. உங்க குறைவுகளை உங்களோடு பேசுறது தான் சபை. இங்க வந்து நம்ம, ஏன்னா என் ஜனமாகிய குமாரத்தி அவ சுகமாகணும், சொஸ்தமாகணும், அப்படின்னா நீ ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளை இல்லையா நீ? ஆண்டவருக்கு ஒரு பெரிய வைராக்கியம் தான். என் பிள்ளை நீ சுகமாகாம இருக்கலாமா, நீ ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாமா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், நீ மனம் திரும்பிடு. விட வேண்டியதெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஒத்துக்கிட்டான்.
நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொன்ன உடனே தன் பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி சாஷ்டாங்கமா விழுந்தான் பாருங்க. அவ்வளவு பெரிய சிங்காசனத்தை இறங்கி ஓடி குடு 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 கீழே வந்து நாத்தான் நிக்கிறான், சாஷ்டாங்கமா விழுந்தான். அப்பதான் அவன் உணர்த்தப்படுறான். தீர்க்கதரிசி சொன்ன பிறகுதான் அவன் தப்புன்னு அவனுக்கு தெரியுது. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க உணர்த்தப்படாம இருக்கலாம், சில குறைவுகள் உங்க கண்ணுக்கு தெரியாமலே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெருசா நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் சரிப்படுத்துங்க, மனம் திரும்புங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன குறைவுக்கு சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே கரெக்ட் தான், தப்பு தான், நான் செய்தது தவறு தான், நான் சரியா பார்க்கல, சரியா செய்யல, சரியா பணத்தை ஹேண்டில் பண்ணல, நிறைய விட்டுட்டேன் ஆண்டவரே, ஏன் தப்பு தான். தப்ப யார் மேலே தூக்கி போடாதீங்க. அப்படி ஒத்துக்கொண்டோன்னே அவன் சாகாமல் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் அருள் செய்தார். அவன் அடிச்சிருப்பார், கண்டிப்பா தாவீதை தூக்கியிருப்பார். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கவலைப்பட மாட்டார். ஆமென். அவன் பெரிய பரிசுத்தவான். நம்ம தான் பார்ப்போம், ஐயோ ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு பெரிய பரிசுத்தவான், அவரெல்லாம் உள்ள போயிட்டாரா, சோத்திரம். அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. அவருக்கு 1000 ஜாஞ்சபராஜ் இருப்பாங்க. ஆமென். 1000 பரிசுத்தவான்கள் அவரால் உண்டாக்க முடியும். ஆனா சரிப்படுத்தல அப்படின்னா பெரம்புதான். திரும்பிட்டீங்கன்னா உங்க காயம் சுகமாயிடும். நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவாரு. நீங்க எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த சபைக்குள்ள முறுமுறுத்து யோசித்து உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த ஆசீர்வாதம் தன்னால வரும். எத்தனை பேர் அது ஆமென்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லிட்டாரு. யதார்த்தம் பேசுப்பா. குற்றத்தெல்லாம் ஆண்டவர் மேல தூக்கி போட்டுறாதீங்க. ஏன் ஆண்டவரே இப்படி செய்து, ஏன் ஆண்டவரே அப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே மனந்திரம், ஏன் ஆண்டவரே சரிப்படுத்தல, ஏன் ஆண்டவரே இப்படி, ஆண்டவர் மேல தூக்கி போடாதீங்க. யதார்த்தம் பேசுங்க. பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். ரெண்டாவது அதுல சொல்றாரு, அதை வாசிமா தொடர்ந்து 8ஆம் அதிகாரம். தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை, யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல் அவரவர் வேகமாய் ஓடி போனார். கர்த்தர் பேசுறத கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லை. அதெல்லாம் இருக்கணும் ஒரு பகுதியில். நான் எல்லாத்தையும் சரிப்படுத்தினேன் குடும்பத்தை. நான் சொல்றேன், நீங்க மனம் திரும்பாம சரிப்படுத்தவே முடியாது. ஆமென். யதார்த்தம் பேசுங்க. அதுல ரெண்டாவது சொல்றாரு, நான் பொல்லாப்பின் நிமித்தம், என் பொல்லாப்பின் நிமித்தமா, தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, யதார்த்தம் பேசல. அவன் என்ன செய்யறானா, தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன். ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதே. அதான் மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு அந்த இருதயம் வருது, நான் இப்படி பேசியிருக்க கூடாதே, நான் இப்படி நடந்திருக்க கூடாதே. அதை தான் கர்த்தர் பேசுறாரு. மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் இப்படி இருந்திருக்க கூடாதே, நான் இப்படி பேசியிருக்க கூடாதே, நான் இப்படி நடந்திருக்க கூடாதே, நான் இப்படி வார்த்தைகளை விட்டுருக்க கூடாதே அப்படின்னு நீங்க பேசினாதான் ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் மனம் திரும்புது. முதல்ல யதார்த்தம் பேசு. ரெண்டாவது பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை, யுத்தத்துக்கு போகிறவனை போல பறக்கிற பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போறான். வாழ்க்கை ஓட்டத்தில் அதெல்லாம் சரியா போயிடும். வேகமா நம்ம பாட்டு கண்டு காணாம ஓடிடலான்னு ஓடவே ஓடாதீங்க, சரிப்படுத்திட்டு ஓடுங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ ஜனத்துடைய குமாரத்தை காயம் கட்டப்படாம போகக்கூடாது, காயம் சுகமாகாம போகக்கூடாது. காயம் சுகமாகணும்னா மனம் திரும்புன்றார் ஆண்டவர். மனம் திரும்புதலுக்கு அடையாளம் நீ யதார்த்தம் பேசு. பிரச்சனைகளாம் காரணம் நான் தான். ரெண்டாவது மனஸ்தாபப்படுன்றார். ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, தேவனுக்கு முன்னாடி நான் இப்படி நடந்திருக்க கூடாது, இவ்வளவு பெரிய பொல்லாப்ப நான் மறைச்சு வாழக்கூடாது, நான் இப்படி பரிசுத்தம் இல்லாம வாழக்கூடாது, நான் இப்படி ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வைக்காம வாழவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாதான் அதான் ஆண்டவர் மனம் திரும்புதல்ன்றார். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலன்னா கூட உங்க இருதயம் அடிக்கணும், ஐயோ என்னால் போக முடியலையே. அதான் நல்ல இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது தேவன் என்ன சொல்றாரு, தேவனுக்குள்ள இந்த கேள்வி, ஒரு தேவ பிள்ளை சுகமாக போனது காரணம் என்ன? முதல்ல மனம் திரும்பாம. இரண்டாவது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் வாசிக்கலாமா? 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 2 Chronicles chapter 16. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இட்ஸ் a beautiful verse. 2 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை. அதுல 12ஆம் வசனத்தை வாசித்துருங்கம்மா. ஆசா அரசாண்ட 560ஆம் பக்கம், 560 பேஜ் நம்பர். இன்னும் சில பரிசுத்தவான்கள் திறக்கல, பைபிளை திரட்டிட்டே இருக்கிறீங்க. சீக்கிரம் 560ஆம் பக்கம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்துருமா. ஆசா அரசாண்ட
39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தை முக்கியம். அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போன காரணம் என்ன? ராஜா இருக்கிறார் இஸ்ரவேல்ல, தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஏன் சுகம் இல்லாம போறீங்க? ஏன் நீ ஆசீர்வாதம் இல்லாம போறீங்க? சொல்றாரு, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு நோவு மிகவும் உக்கிரமாய்ந்தது. இங்கதான் ஹைலைட். அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பிரச்சனை இங்கதான். ஏன் காயம் சுகமாகல? ஏன் வியாதி சுகமாகல? ஏன் வாழ்க்கையில பிரச்சனை முடியல? வேதம் சொல்லுது, ஆசா 39 வருஷம் அவன் யாரு? யூதாவை ஆண்ட ஒரு நல்ல ராஜா. இஸ்ரவேல்ல எத்தனையோ ராஜாக்கள், கிட்டத்தட்ட 43 42 ராஜாக்கள் இஸ்ரவேலை அரசாண்டார்கள். அதுல வெகு சில ராஜாக்கள் மட்டும்தான் ஆண்டவரோட உத்தமமா வாழ்ந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சில ராஜாக்கள் மட்டும்தான் தேவனோட உத்தமமா வாழ்ந்தாங்க. மற்ற எல்லா ராஜாக்களும் ஆண்டவருக்கு விரோதமா தான் வாழ்ந்து முடித்து விட்டு போனார்கள். அதுல மிக முக்கியமான ஆள், ஹலோ இங்க இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இது மிக முக்கியமான ஆளு இந்த ஆசா. இந்த ஆசா 38 வருஷம் தேவனோட உத்தமமா வாழ்ந்தான். ஆசாவை கொண்டு கர்த்தர் என்னென்ன செய்யணுமோ ராஜ்யத்தில் எல்லா காரியத்தையும் செய்தார். ஆசா தேவனுக்கு மிகவும் பிரியமா வாழ்ந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, 39ஆம் வருஷம் தன் கால்களில் வியாதி கண்டபோது அவன் தன் பரிகாரிகளை தேடினான், கர்த்தரை அல்ல. வாழ்க்கையில சில நேரத்தில் பிரச்சனை முத்தும் போது நீங்க யாரை தேடுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு சுகம். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை முத்தும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய சமூகம் வரணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடணும். இதுக்கு பதிலா தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் பரிகாரிகள். எங்க பரிகாரம்? யார் என்ன அடைக்கலம் கொடுப்பா? யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா? நான் சொல்ல, மனுஷருடைய சத்தம், மனுஷருடைய ஆறுதல்கள் ஒரு நாளும் உங்களுக்கு காயத்தை ஆத்தாது. You spend more time with people. ஹலோ, ஜனங்களோட நிறைய நேரம் செலவு பண்றீங்க, ஆனா தேவனோட நேரம் செலவு பண்றது இல்லை. உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு முடிவு எங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும். நல்லா ஜெபம் பண்ணா பிரச்சனை போகும்னு தெரியும், ஜெபம் பண்ணா காரியத்துக்கு முடிவு வரும் தெரியும். இந்த மாதிரி செய்திகளை கேட்கும் போதோ, டிவியில வார்த்தைகளை கேட்கும் போதோ உங்க இருதயம் சொல்லுது, ஆமா ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், நான் நல்ல ஜெபம் பண்ணணும், நான் தேவனோட இருக்கணும். ஆனா இருக்க விட மாட்டான் பிசாசு. ஆசா 38 வருஷம் அவன் இருதயம் உத்தமமா இருந்துச்சு. ஆனா 39ஆவது வருஷம் அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோது சொல்றான், கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். யார் பரிகாரி? எகிப்து தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை தேடினானா. 38 வருஷம் அவன் இருதயம் கர்த்தரோட உத்தமமா இருந்துட்டு 39ஆவது வருஷம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையின் நிமித்தம், என்னைக்குமே ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கும் போது உங்களை அதிகமா கவனிக்க மாட்டார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தான் நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை கவனிச்சு பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா இருக்கும்போது நல்ல கர்த்தரை பாடுவீங்க, நல்ல துதிப்பீங்க, நல்ல கர்த்தரை ஆராதிப்பீங்க, நல்ல சபைக்கு வருவீங்க, நல்ல சபைக்கு கொடுப்பீங்க. அல்லேலூயா. என் மேல கோவம் வந்துச்சுன்னா நீ பார்க்கவே மாட்டீங்க, இல்ல அடுத்தானே? என் மேல கோவம் வந்துச்சுன்னா நீ பார்க்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அப்ப ஆசா என்ன செய்தான்? 38 வருஷம் கர்த்தரை பார்த்தான். பிரச்சனை வந்த போது, யுத்தம் வந்த போது கர்த்தரை சார்ந்து கொண்டான். பைபிள்ல வாசிக்கிறோம் பாருங்க, அந்த அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முந்தின அதிகாரத்தை 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க போறோம். அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று.
மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில், அழகா எழுதியிருக்காரு பாருங்க, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தாரே. ஆசாவுக்கு விரோதமா ஒரு கூட்டம், பெருக்கூட்டம் யுத்தத்துக்கு வருகிறது. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். சொல்றான், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, நீங்க தான் இந்த யுத்தத்தில் எனக்கு உதவி செய்யணும். கர்த்தர் பெரிய கூட்டத்தை ஒப்பு கொடுத்தார். அடுத்து ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தில் அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாம எகிப்தின் சீரியா தேசத்து ராஜாவை பெனாதாத்தை சார்ந்து கொள்ளுகிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏண்டா அந்த சீரியா தேசத்து ராஜாவையும் உன் கையில ஒப்பு கொடுக்கலான்னு இருந்தேன், நீ கடைசியில் அவன்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டியே, எனக்கு உதவி செய்யன்னு கேட்கறியே. அப்போ ஒரு வார்த்தை கவனிக்கிறோம். அந்த வார்த்தையை சொன்ன வார்த்தையை அடுத்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அதிநிமித்தம் ஆசா ஞானதிஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். போதுமா? தீர்க்கதரிசனம் சொன்ன அந்த தீர்க்கதரிசி மேல ராஜாவுக்கு ஆசாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சொன்னா தீர்க்கதரிசனம்? நீ கர்த்தரை விட்டுட்டு நீ கர்த்தரை இல்லாமல் வேற பரிகாரிகளை நீ தேடுவது நல்லதல்ல, நீ சார்ந்து கொள்வது நல்லதல்லன்னு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் ஆசாவுக்கு அனனியா மேல கோபம் வந்துருச்சு. ஊழியக்காரன் மேல என்னைக்குமே விசுவாசிகள் கோபம் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்படிதானே? ஆசாவுக்கு தீர்க்கதரிசி, ஆசாவே கவலைப்படாதிரும், இந்த முறை வரும்போது கர்த்தர் உன்னோடு இருந்து உன் எதிரிகளை எல்லாம் முறியடிப்பார் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லியிருந்தா ராஜா வெகுமதிகளை கொடுத்திருப்பான். ஆனா அது கர்த்தருடைய வார்த்தை இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீ அவன் கர்த்தரை விட்டது நிமித்தம் கர்த்தர் சீரியா தேச ராணுவத்தை உனக்கு தப்பி போக பண்ணினார். உன் கையில ஒப்பு கொடுக்கலான்னு இருந்தாரு, நீ அவரை சார்ந்து கொள்ளாதனால பாருங்க, ஆண்டவரை சில நேரத்தில் நீங்க சார்ந்து கொள்ளாதனால அநேக ஆசீர்வாதங்கள் தப்பி போயிடும். சொல்ல புரிஞ்ச எத்தனை பேருக்கு? ஆண்டவரை பற்றி கொண்டு நடந்து கொண்டே இருக்கணும். ஏற்ற காலம் வரும்போது அந்தந்த காலத்தில் அந்தந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க கொஞ்ச காலம் கர்த்தரோடு உத்தமமா இருக்கீங்க, கொஞ்ச காலம் உங்க இறுதி ஆண்டவர்கிட்ட தூரம் போகுது, கொஞ்ச காலம் ஆண்டவரை பிடிச்சுக்கிறீங்க. ஆண்டவரே பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது, குடும்பத்தை பிரச்சனை வரும்போது ஆண்டவரை பிடிக்கிறீங்க, மற்ற நேரத்தில் ஆண்டவரை விட்டுறீங்க. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசாங்கிறது ராஜா தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி அனனியா மேல கோபப்படுறான். அந்த அது தீர்க்கதரிசி பேர் என்ன? அனானி மேல கோபப்படுறான். அவனை பிடிச்சி காவலர்களை போட்டு, அவனை பிடிச்சி நிலவரைகள்ல போட்டு அவனை சிறைப்படுத்துகிறான். நான் சொல்றேன், என்னைக்குமே கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன் மேல கோபப்படாதீங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. நீங்க எனக்கு விரோதி அல்ல, நான் உங்களுக்கு விரோதி அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தா ராத்திரி என் மகள் எழுந்து நேற்று காலையில் சொன்ன, அப்பா சபையில் ஒரு குடும்பம் நம்ம மேலே பயங்கர கோபமாக இருக்கு, ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தையும் சொல்லி அந்த பிள்ளை தகாத வார்த்தைகளை உங்களை பேசுகிறான்னு என் கனவுல தெளிவாக கேட்குறேன் கர்த்தருடைய சத்தத்தை. நான் சொன்னேன், விட்டுரு, யாருக்குமே நம்ம மேலே கோபம் தான், நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். சில நேரத்தில் பிள்ளைகள் எழும்பி கரெக்டாக சொல்லும். அந்த குடும்பத்து மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அவங்க மேலே ஏதோ வராங்க போகிறாங்க, என்னை பார்க்குறதில்ல பேசுறதில்ல அப்படின்னும் போது நான் கெஸ் பண்ணேன். ஆனால் கரெக்டாக என் பிள்ளை தூங்கி எழுந்திரிச்சு மூத்தவ சொல்கிறா, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே இந்த வார்த்தையை பேசுகிறாங்க, இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்படியே பக்கத்தில் நடக்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அப்படி பேசுது, நமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக. என்னத்தை பேசுகிறோம், என்ன சபைக்கு போய் என்னத்தை கண்டோம், ஒரு நன்மையும் நடக்க மாட்டேன், நாமே இந்த சபைக்கு போகணும், இன்னொரு சபைக்கு போகலாமா, இந்த சத்தத்தை நான் அப்படியே கேட்குறேன்ப்பா என் காதில். நான் சொன்னேன், யாரையும் சபைக்குள்ளே இருக்க வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்களை அடுத்த வாரம் பார்த்தா தான் போச்சு இல்லை? நான் என்றைக்குமே சொல்லுவேன், ஊழியக்காரர் மேலே கோவப்படாதீங்க. இன்றைக்கி தான் பார்க்குறேன், திருப்பி அடுத்த வாரம் தான் உங்களை பார்ப்பேன். ஆனால் இந்த ராஜா தப்பு சரிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஊழியக்காரன் தீர்க்கதரிசனம் சொன்னதுக்கு விரோதமா அவன் மேல கோபப்படுறான். கர்த்தர் என்ன செய்தார்? அவன் கால்களில் வியாதி அனுப்பி அந்த வியாதியில தன்னப்படி. என்னைக்குமே ஆண்டவருடைய சிக்ஷைகள் ஆண்டவரை விட்டு நம்மளை தூரம் போகிறதுக்காக கர்த்தர் கொடுக்க மாட்டார், தன்னை நெருங்கி வரணும் தான் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீங்க? உங்க வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகள், சில போராட்டம், சில வியாதி, சில தரித்திரம், சில குறைவுகள் எதுவுமே உங்களை ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர்க்கறது தான் கர்த்தர் தருவாரே தவிர உங்களை தூரம் போகிறதுக்காக தரமாட்டேன். இது ஆசா சரியா புரிந்து கொள்ளல. அந்த கால்களை வியாதி கண்ட போது,
38 வருஷம் அவனோட இருந்து யுத்தத்தில் ஜெயம் கொடுத்து அவன் ராஜ்யத்தை விரிவாக்கி அவனை சுகமா தங்க பண்ணி அவன் நினைச்சதெல்லாம் கர்த்தர் ஆசாவை கொண்டு செய்து அவனோட உத்தமமா இருந்தார், உண்மையா இருந்த தேவன். ஆனா ஒரு சின்ன வியாதியில அவன் தேவனை விட்டு விலகிட்டான். நேரா எகிப்துக்கு போறான், மந்திரவாதிகளை தேடி மந்திரம் செய்றான். கர்த்தர் பார்த்தாரு, நீ என்ன விட்டது நிமித்தம். அடுத்த வசனம் சொல்லுது, ஆசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பிழைக்கல. கர்த்தரை விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன் மேல எக்காரணத்தை கொண்டு கோவப்படாதீங்க. சில பிசாசுகள் எங்களை கோவப்படுத்தும். நான் சொன்னேன், பட்டுட்டு போட்டோம் அப்படின்னு. பரவாயில்ல, விடு. ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையை பெருசாகிறதுக்கு முன்னாடி சில கலைகளை உள்ள இருந்து எடுப்பார். எப்பொழுதுமே பாருங்க, அப்படி கர்த்தர் அடுத்த விரிவாதத்துக்கு கொண்டு போறாருன்னா உள்ள இருந்து சில கலைகளை தூக்குவார், நல்லது தூக்க மாட்டார். அந்த கலை நாமளா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தரை விட்டா உங்க வியாதியில யாரும் உங்களுக்கு சுகம் தர முடியாது. அப்ப மருந்து, வியாதிக்கு மருந்து எங்க இருக்குது? கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற நிமித்தம். எத்தனை பலவீனம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் தான் சுகம் கொடுக்கிறவர். ஆமென். மூன்றாவது வாசித்து நான் கடந்து போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்களை நாம் வாசித்து கடந்து போகலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். கவனிங்க, புறஜாதிகளின் நடுவிலே எருசலேமை நான் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை என்ன தப்புன்னு பாருங்க. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளை நடவாமல் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நியாயங்களின் நிமித்தமாவது நடவாமலும் போனபடியினாலே. நல்ல கவனிங்க, சிம்பிளா சொல்லி தரேன். பிரச்சனை எங்க? ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் புறஜாதிகளின் நடுவில் எருசலேமை கொண்டு போய் வச்சிருக்கார். இன்னைக்கு அப்படியே பாருங்க, இந்த எருசலேமை சுற்றி 17 அரபு நாடுகள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை நாடுகள் இருக்கு? ஆனா இதுல ஒருத்தம் கூட இஸ்ரவேல் உயிரோட இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. 17 அரபு நாடுகளும் அவனுக்கு விரோதமா இருக்குது. 17 அரபு நாடுகளும் இந்த வேர்ல்டு மேப்ல இருந்து இஸ்ரவேலை தூக்கணும்னு சொல்றான். ஆனா கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? எசேக்கியேல் சொல்றாரு, நான் புறஜாதிகளின் நடுவே எருசலேமை வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்ப? இவன் இப்ப இருக்க கூடாதுன்றான். ஆனா கர்த்தர் அல்லவா வச்சது. அப்ப வச்சு அவர்களை பெருக பண்ணி, அவர்களை எல்லா டெக்னாலஜியும் கொடுத்து, அவங்களை வளர பண்ணி எல்லாத்தையும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்தான். ஆனா என்ன பிரச்சனை? ஏன் தோல்வியில போதும் அவன் வாழ்க்கை அப்படின்னா, என் நியாயங்களின்படியும் என் கட்டளைகளின்படியும் அவர்கள் நடவாததை கண்டபோது. ஆண்டவர் தேவ பிள்ளைகள்கிட்ட நீங்க உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க சபை வாழ்க்கையை உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க உலக சட்டத்துக்கு சில நேரத்தில் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, என் நியாயங்களின்படியும் என் கட்டளைகளின்படியும் நீங்க நடவாமற் போனீர்கள். ஆண்டவருக்கு ஒரு கட்டளை இருக்குல்ல, ஆண்டவருக்கு ஒரு நீதி இருக்குல்ல, சட்டத்திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, சபை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குல்ல. பைபிள்ல இத்தனை கட்டளைகளையும் இத்தனை கமாண்ட்மெண்ட்ஸையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நீதியின்படி நீங்களும் நானும் நடக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுல ரொம்ப ஆண்டவர் ஏக்கப்படுறது அந்த என்னன்னா, 7ஆம் வசனத்துல கீழ்ப்பகுதியில, என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியாவது நடவாமல். ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கர்த்தர் வச்சிருக்காரு. எப்பா, என் கட்டளைப்படி நீ நடக்கலனாலும், ஏன் நியமங்களின்படி நீ நடக்கலனாலும், புறஜாதிகள் தங்களுக்குன்னு ஒரு நீதியின்படி நடக்கிறான்ல. புறஜாதிகள் எத்தனையோ பேர் பரிசுத்தமா இருக்கிறான். புறஜாதிகள் எத்தனையோ பேர் இரக்கம் உள்ளவன் இருக்கிறான். நம்மளை காட்டிலும் இரக்கம் உள்ளவன் இருக்காங்க. நம்மளை காட்டிலும் பரிசுத்தமா வாழ்ற ஒரு கூட்டம் இந்த பூமியில இருக்குது. அவனுக்கு தேவனே இல்லை, ஆனா அவன் தெய்வத்துக்கு பயந்து வாழ்றான். என்ன தெரியுமா சொல்றான்? தெய்வம் அடிச்சிடும், தெய்வம் கேட்கும், தெய்வ குத்தம் வந்துடும்.
எந்த தெய்வத்துக்கு பயப்படுறான்? தெய்வமே அல்லாத தெய்வங்களுக்கு புறஜாதிகள் அவர்கள் நடுங்கி பயந்து போய் பலி செலுத்தி ஆடு வெட்டி கெடா வெட்டி தெய்வ குத்தம் வந்துருமோ, தெய்வ கோபம் வந்துருமோ, அதுக்கு அவன் ஒரு நீதி வச்சிருக்கான். ஆனா அந்த நீதி நியாயங்களின்படி கூட நீ நடக்கலையப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, சபை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சபை வாழ்க்கை பாருங்க, நமக்குன்னு ஒரு நீதி நியாயம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தேவனுடைய பிள்ளைங்க எங்க தான் இருக்கணும்? அன்னைக்கு பார்ட்டி வரும், ஃபங்க்ஷன் வரும், சொந்தக்காரன் வருவான், உறவுகள் வருவான், நண்பர் வீட்டில் பிரச்சனை இருக்கும், நண்பர் வீட்டில் கூப்பிடுவான். ஒரு தேவ பிள்ளை போலாமா? மாசத்துல 2 வாரம் 3 வாரம் வராத தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, புறஜாதிகிட்ட இருக்கிற ஒரு நீதி நியாயம். அவன் வாரமான நல்ல பக்தி உள்ளவன் எண்ணெயை தூக்கிட்டு வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போறானேப்பா. நீ எங்கப்பா காண? மாசத்துல பாஸ்டர் கேட்டா பொய் சொல்றீங்க. எங்கடா போன? பாஸ்டர் வேலை வச்சுட்டாங்க பாஸ்டர். கர்த்தர் அறிவார். நீ எங்க போனது கர்த்தர் அறிவார். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சினிமா தியேட்டருக்கு புக் பண்ணி காலையில் வந்துட்டு சினிமாக்கு போ. ஹலோ, அதையாவது நான் அனுமதி சொல்றேன். காலையில் வந்துரு. இன்னும் ஒன்றை திருத்த முடியாது. நீ சினிமாக்கு போற புத்தியோட இருக்கும்போது ஒன்றை என்ன திருத்த முடியுமா? அதெல்லாம் பாஸ்டர் அப்பப்போ கொஞ்சம் உலகத்தோட வாழ்ந்துக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி நண்பர்களோட குடும்பங்களோட அப்படி போயிட்டு அவுட்டிங் போயிட்டு, ஏப்பா நான் சொல்ல சாயந்தரம் போ, நான் வேணான்னு சொல்ல, காலையில் வா. இவன் பாருங்க, டிக்கெட்டை புக் பண்ணி வச்சு காலையில் எல்லாம் செஞ்சு மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆண்டவரே இந்த குடும்பத்தை காண ஆண்டவரே, அந்த குடும்பத்தை காண ஆண்டவரே, சாயந்தரம் வந்துருமா ஆண்டவரே அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். இவன் நேராக புக் பண்ணி எங்கே போயிட்டான்? சினிமாவுக்கு போயிட்டான். விளங்குமான்னு கேட்குறேன் இந்த விசுவாசி. விளங்குமான்னு கேட்குறேன். நான் இப்பயும் சொல்கிறேன், காலையில் வந்துட்டு திருவிழுந்துட்டு சாயந்தரம் போ சினிமாவுக்கு. உன்னை அங்கேயே வச்சு கொள்ளுவார். தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், உன்னை அங்கேயே வச்சு கொள்ளுவார். உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படித்தான் வாழணும்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. ஒரு புறஜாதி தன் நியாயத்தின்படி வாழுகிறான். ஆண்டவர் ஆதகப்படுறாரு. நான் இவ்வளவு நீதி நியாயங்களை நான் கட்டளைகளை உனக்கு கொடுத்து நீ என் கட்டளைகளின்படி வாழுங்க. நான் வாழ மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன், ஆனா நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும். அப்படிலாம் முடியாது. அப்படிலாம் கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். நான் ஏன் இஷ்டப்படி வாழணும் அப்படின்னா நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கன்றுவாரு. புறஜாதிகள் தங்கள் இஷ்டப்படி வாழ்றான், ஆனா அவன் தெய்வத்துக்குன்னு கொஞ்சம் பயம் இருக்குது அவனுக்குள்ள. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு ஒரு தேவ பிள்ளை எங்கேயும் போகாதீங்க. இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. போட்டு ஒரு வாரம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த ஃபங்க்ஷன் போவோம், அந்த ஃபங்க்ஷன் போவோம். நோ 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 நோ, அது ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப டேஞ்சர். சரி, ஃபங்க்ஷனாவது போய் தொலை. ஒரு சினிமா தேட்டர் ஒரு பிள்ளை போகலாமா? தேவ பிள்ளை போகலாமா? கர்த்தருடைய பிள்ளை. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆராதனையை விட்டுட்டு ஒரு முதல்ல போகிறதே தப்பு. அதில் ஒருத்தர் சினிமா தேட்டர் உள்ளே போய் உட்காந்து சந்தோஷமாக குடும்பத்தோட படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த வாரம் தேவனுடைய சபைக்கு நீ எப்படி வருவ? இதுதான் உணர்வில்லாத ஒரு இருதயம். உணர்வு கொஞ்சம் இருந்துச்சுன்னா உங்களை தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் நீதி நியாயத்தின்படி நட. இதெல்லாம் நான் வாழ மாட்டேன், இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் பாஸ்டர், நான் எப்படி வேணா வாழ்வேன், ஆனா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்த செக் வைப்பார் உனக்கு. நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் கரெக்டா போகுது பாஸ்டர், எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி போயிட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஒரு செக் வைப்பார். ஆண்டவர் சொல்ல, வேணாம் நீ அப்படி நடக்காத. புறஜாதிகளுக்கு ஒரு நீதி நியாயம் இருக்குது. அவன் தன் தெய்வத்தை பக்கம் வெள்ளிக்கிழமையானா என்ன விளக்க எடுத்துட்டு ஓடி போய் அவன் அந்த தலையில ஊத்தியாம ஆராதனை பண்ணிட்டு வரானே, அது ஒரு நீதி இல்லை அவனுக்கு. ஒரு தேவ பிள்ளை ஞாயிற்றுக்கிழமையான தேவ சமூகத்தை நிக்கணும்ல கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். 4வது ஒரு வசந்த வாசம் முடிக்கிறேன். மீகாவின் புஸ்தகத்துல பின்னாடி வாங்க, அப்படியே ஸ்தோத்திர 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1078 பக்கம் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிக்குமா? மனுஷனே கவனிங்க, மனுஷனே. இங்க இருக்கிற மனுஷங்களை ஆமென் சொல்லுங்க. நம்மெல்லாம் யாரு? மனுஷரே. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நல்ல கவனிங்க, என்ன அழகா பேசுறாரு பாருங்க. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக குறிச்சு வச்சுக்கங்க. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்?
வேற என்னப்பா உங்கள்கிட்ட கேட்குறாரு? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே, நான் வியாதி இல்லாமல் இருக்கணும் ஆண்டவரே, நானே குடும்பமும் ஓஹோன்னு இருக்கணும் ஆண்டவர். ரைட்டுப்பா, அதெல்லாம் நான் தரேன்ப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எப்படி நடக்கிறப்பா? சொல்லாரு, மனுஷனே உனக்கு நீதி எது நியாயம் எதுன்னு அவர் உனக்கு சொல்லியிருக்காரு. 3 காரியம் சொல்றாரு. 1, அவர் நியாயம் செய். 2வது, இரக்கத்தை சிநேகித்து. 3வது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை அவர் உங்ககிட்ட கேட்கிறார்? காசை கொடு, பணம் கொடு, அதை கொடு, இதை கொடு, உன் வீட்டை கொடு, எழுதி கொடு, சொத்தை கொடு, அதை கேட்கிறாரா? இல்லப்பா, நீ வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீ அனுபவி. ஆனா தேவன் எதை எதிர்பார்க்கிறா தெரியுமா? நீ மனத்தாழ்மையா கொஞ்சம் உயர்த்தும் போது உன் காலரை தூக்கி விட்டுக்காத. கொஞ்சம் பணம் கையில் இருக்கும்போது நீ உன்னை பெரிய ஆளா நினைச்சிடாத. ஒரு வீட்டுக்கு 2 வீடு 3 வீடு 4 வீடு கத்தர் கொடுக்கும்போது பத்தியா என் கை எவ்வளவு சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடாத. யோபு சொல்லும்போது சொல்றான், ரகசியமாய் என் வாய் என் கைகளை முத்தமிட்டதுண்டோ. என்னமா சம்பாரிச்சடா? என்ன அழகா எழுதுறான் பாருங்க யோபு. யோபுடைய வாழ்க்கை கிழக்கத்திய புத்தரிலே ஊத் தேசத்திலே அவனை போல சம்பத்து உள்ளவன் ஒருவனுமே இல்லை. யோபுவை கத்தர் ஆசீர்வதிச்சார். அதனால யோபு எப்படிலாம் சம்பாரிச்சு பிரேஸ்லெட் போட்டிருக்கடா அப்படின்னா, ஐயோ யாராவது பிரேஸ்லெட் போட்டுருந்தா கோச்சிக்காதீங்க, தோத்துறேன். பாஸ்ட் என்னையே தான் சொன்னான்னு சொன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்ததோ சொன்னேன். யோபு சொல்றான், என் கை என் வாய் என் கையை ரகசியமாய் முத்தமிட்டதுண்டோ. யாருமே பார்க்காதப்ப என்னமா சம்பாரிச்சடா அப்படின்னா ஒரு நாள் சொல்லல. ஏன் தெரியுமா? நீ மனத்தாழ்மையா நடக்கிறதே அல்லாமல் கத்தர் உங்ககிட்ட வேற ஒன்னையும் கேட்கல. ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்க இறுதியும் பெருமை அடையாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். பெருமை அடைஞ்சவன், பணத்துல புலங்கினவன், பணத்தை பெருமையா நினைச்சவன், என்ன போல சம்பாதிக்க திராணி இருக்கா நினைச்சவெல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லணும்? நான் மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். நீதியை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து, அப்பா இறங்குப்பா, வியாதி உள்ளவனுக்கும் பலவீனனுக்கும் தரித்திரனுக்கும் இறங்கு. 5 விசா போடாத ஆளா இருக்கிறான். எச்சு கையில காக்கா போட்டதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு தரித்திரனுக்கும் ஒரு விதவைக்கும் ஒரு சபையில் இருக்க பிள்ளைகளுக்கும் நீங்க ஏதாவது உங்க கைக்கு நேர்றதை செய்யும். அப்புறம் சொல்றாரு, மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். ஆண்டவர் அதுதான் உங்கள்கிட்ட விரும்புறார். நீ பெருமையா நடந்துடாத. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பவுண்ட் இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. எத்தனை வீடு இருந்தாலும் உங்களுக்கு ஜீவன் அல்ல. குரூப்ல போட்டிருந்தேன், எத்தனை பேர் வாசிங்கன்னு தெரியல. ஜாய் ஆலுக்காசுடைய ஓனர் 4வது மாடியிலேருந்து விழுந்து சூசைட் பண்ணிட்டான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறீங்க. எல்லாம் குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க, அப்படின்னு பார்க்குறீங்க. பிபிஏ குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். துபாயில் உலகம் முழுசு சொத்து இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற தங்கம் அந்த ஆளு தான். துபாயில் இருக்கிற மாடியில் ஏறி 4வது மாடியிலே 14வது மாடி எத்தனையோ மாடியில் விழுந்து ஸ்பாட் அவுட் இறந்துச்சார். மனுஷன் உலகம் முழு ஆதாயம் பண்ணினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களாம் ஒவ்வொன்று அழுது, உறவுகள்லாம் அழுது, ஹெலிகாப்டர் இது ஃப்ளைட் வச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த உடம்பு என்னப்பா இருக்கு? உலகம் முழுசு சம்பாதிச்சாப்பா. ஜாயாலு காசுனா இல்லாத ஊரே கிடையாதுப்பா. தேவன் மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார். நீ எவ்வளோ உயரம் கத்தர் உங்களை கொண்டு போனாலும், ஆமீன் சொல்லுங்க, நீ மனத்தாழ்மையா நட. இந்த மனத்தாழ்மை தான். ஏன்னா விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, உயர்வுக்கு முன்னானது மனத்தாழ்மை. கத்தர் உங்களை நிறைய உயர்த்தணும்னா நீங்க தாழ்மையா நடங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆனா விழுகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனமேட்டிமை வந்துடும். மனமேட்டிமை வரக்கூடாது. எந்த சூழ்நிலையும் கத்தர் கொடுத்ததை என்ன செய்யணும்? கத்தர் கொடுத்தான்னு சொல்லணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடையது, இந்த உயர்வுகள்லாம் உம்முடையது, இந்த வீடு உம்முடையது. வீட்டு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த எர்த்துக்காக்கு உங்கள் வீட்டில் தான். அல்லேலூயா. அப்படிலாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை பிசாசு அப்படிலாம் ஏவுவான். பத்தியா கார் என்னமா வச்சுருக்க, பத்தியா உன்னை போல் ஒருத்தர் காரில் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், என்ன காரில் வச்சுருக்காரு பாரு, இங்கே பாரு, ஆடி கார் வச்சுருக்காரு, புகாடி கார் வச்சுருக்காரு, அந்த அம்பானி வச்சுருக்காரு, அதானி, நான்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சவுக்கடி கொடுத்தாலும் ஓடி போயிட்டான். அன்னிலேருந்து என்கிட்ட ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்போ நான் என்ன போல உண்டா அப்படின்னா நிச்சயம் கத்த தூக்கிடுவார் என்கிட்ட வந்து. என்கிட்ட பேசுகிற அதே பிசாசுனா இப்படி நான் விரட்டி விட்டேன்னா உங்கள்கிட்ட வந்துடும்.
என்ன போல உண்டா அப்படிமா. நீ சொல்ல, ஆமா என்ன போல உண்டா, என்ன கர்த்தர் நல்லா வச்சிருக்கார், கர்த்தர் சுகமா வச்சிருக்கார், கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார், கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார், கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிருக்கார். இத ஒரு தேவ பிள்ளை சொல்ல கத்துக்கணும். அல்லேலூயா. என் கண்ணு முன்னாடி வரதெல்லாம் நான் சொல்றேன். பிரசங்கம் பண்ண என் கண்ணு முன்னாடி நிறைய காரியம் வருது. அடிக்கடி திறந்து நகையை எடுத்து பார்க்காதீங்க, வட்டிக்காரன் போயிடும். அல்லேலூயா. 10 முறை எண்ணுவான், 50 பவுன் ஒழுங்கா இருக்கா, ஏன் இதெல்லாம் கொள்ளக்காரனா வந்தான், ஒன்றும் வரல, 50 பவுன் இருக்கா, 50 பவுன். அப்படி நீங்க வச்சுக்கோங்க, போயிடும். அது ஒரு பிசாசு, அது ஒரு பெருமை நாவி. அப்படி பண்ணவங்களாம் இன்னைக்கு எல்லாம் போச்சு, அடகு போயிடுச்சு. சோத்திரம். அப்படி செஞ்சனால தான் போச்சுன்னு சொல்லல, அப்படி போயிடும். அப்படி பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதை எடுத்து பார்க்க வைப்பான், பெருமை பாராட்ட வைப்பான். எப்படி சம்பாரிச்சிட்டு பத்தியா, உன் புருஷன் எப்படி வந்துருக்கான், என்ன நல்ல புருஷன்ப்பா, தோத்திரம் அப்படின்னு உங்களை சொல்ல வைப்பான். நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் இங்கே வைக்க விடலைன்னா இங்கே இருக்காது, அது அடவு கடைக்கு போயிடும். அந்த இடத்துலயே நின்று கை உயர்த்தி, கர்த்தாவே இந்த சம்பத்தை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனை மகிமைப்படுத்தினா இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மையா. என் குமாரத்தி காயம் கட்டப்படாமல் போனது காரணம் என்ன? கீழையாத்திர பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியம் இல்லையோ, ஏன் என் குமாரத்தி சொஸ்தமாக்கப்படாமல் போனான்? அவன் மனம் திரும்பல, அதான் பிரச்சனை. மனம் திரும்பினவன் எப்படி பேசணும்? யதார்த்தமா பேசணும். ஆமென். இதெல்லாம் என்னால தான் வந்துச்சு, இந்த தப்பெல்லாம் நானே ஒத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் மனம் திரும்புவதின் அடையாளம். அல்லேலூயா. எழுதுங்க, ஜோமெல்லாம். தேவனுக்கு மகிமை. ஆசா கால்களில் வியாதி கண்ட போது ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ சார்ந்து கொள்ளாமல் போனது நிமித்தம் தான் உனக்கு இந்த பிரச்சனை. அதுக்கு பதிலா அனானி என்கிற அந்த தீர்க்கதரிசி மேல கோவப்பட்டான். தீர்க்க தரிசனம் சொன்னதுதான் அவன் வேலை, ஆனா சொன்னது கர்த்தர். ஊழியக்காரர் மேல ஒரு நாள் கோவப்படாதீங்க. ஏன்னா என் கடமையை நான் சொல்றேன், என் கடமையை நான் செய்றேன். கர்த்தர் உங்களோட பேசினா, ஒருவேளை ஆசா கர்த்தர் சொன்னதாக அவன் எடுத்திருந்தா நிச்சயமா அவன் கர்த்தரை விட்டு போயிருக்க மாட்டான். அவன் சொல்லியிருப்பான், ஆமா ஆண்டவரே நான் தெரியாம போயிட்டேன், பரிகாரிகளை தேடி போயிட்டேன், பரிகாரியாக என் தேவனை விட்டுட்டேன், சார்ந்து கொள்ளாம போயிட்டேன், கன்ஃபஸ் பண்ணியிருந்தான்னா அவன் செத்திருக்க மாட்டான். 41ஆம் வருஷம் ஆசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். தேவனுடைய பிள்ளையே, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, உயர்வுக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா வேற எண்ணத்தை அவர் உன்கிட்ட கேட்கிறார், மனத்தாழ்மையா நட. அப்படி மனத்தாழ்மையா நடக்காதோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் தேவன் அனுமதிப்பார். ஏன்னா நீ ஒன்று இல்லப்பா, நீ சம்பாதிக்கல, அது கர்த்தர் கொடுத்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த காலையில உனக்குள்ள அநேக கேள்விகள், தேவனுக்குள்ளும் அந்த கேள்வி இருந்தது. அந்த கேள்விதான், என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சுஸ்தமாகாமற் போனார்? நீதி நியாயங்களின்படி நட. தேவன் ஒரு சட்டத்திட்டம் வச்சிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயம், அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாளும் உலக பிரகாரமா திருப்பிடாத. திருவிருந்துக்கு பரிசுத்தமா வர தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணி வரணும். அது ஒரு சட்டத்திட்டம், அது ஒரு நீதி நியாயம். காலையில் எழுந்து உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பந்திக்காக வந்திருக்கணும். இதுதான் தேவனுடைய ஆவிக்குரிய ஒழுங்கு. கடைசியா சொன்னாரு, ஓ மீகாவின் புஸ்தகத்துல மனத்தாழ்மையாய் அல்லாமல் வேற எண்ணத்தை உன்கிட்ட கேட்கிறார். தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்கான எல்லார் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.